பாலப்பள்ளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட வீடுகளுக்கு அரசாணைக்கு புறம்பாக வீட்டு வசதி உயர்த்தி வசூல் செய்ததை கைவிடக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பாலப்பள்ளம் பேரூராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட வீடுகள், வணிக நிறுவனங்கள், சிறு கடைகளுக்கு சமீப காலமாக அரசு நிர்ணயித்த வரியை விட அதிகமாக வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில், அரசாணைக்கு புறம்பாக வீட்டு வரியை உயர்த்தி வசூலித்த வரியை திருப்பிக் கொடுக்க வேண்டும், வீடுகளின் அளவை முறையாக மறு அளவு செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பேரூராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நான் ஒத்தையில ஒரு விதவை, எனக்கு பிள்ளைங்க தந்து நான் சாப்பிடுவேன். இது கடையில 4000 ரூபாய் நான் எங்கிருந்து கொடுப்பேன்? கேசஸ் வீடு வேற, மற்றபடி வீடு நாங்க சொந்தமா போடல. கேசஸ் வீட்டுல இருந்து இருக்கனா ஒரு அறுதலி ஒரு விதவை 4000 ரூபாய் வரி போட்டு 1300 ரூபாய் போட்டு 6 மாசம் ஆகல. இனி நான் ரெண்டாவது 4000 ரூபாய் போட்டிருக்கான். தண்ணி பில்லு கட்ட வந்த எனக்கு இன்னும் கெட்ட இல்லைன்னா தண்ணியை கட்டாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க என்ன பண்ணணும்? கடலை நம்பி வாழுகிறோம். கடல்ல போனா ஆள் போனாலும் கிடைச்சில்ல. போய் அந்த புயல் இந்த புயல் வந்து நல்ல தொழில் வருமானங்கள் இல்லாம சாகுதோம். இந்த நிலையில வயிற்றுல அடிச்ச மாதிரி போட்டு எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க.